வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, அன்னைக்கு போக்சோவை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு போடும்போது, சகோதரி தற்போது தான் போக்சோ வழக்குகள் அதிகமாக பதியப்படுது நம்முடைய மாவட்டத்தில்னு ஒரு நபர் சொன்னாருங்க. அதுக்கு நான் விளக்கம் தர்றதாகவும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி சொல்கிறேன். சில விஷயங்கள் நம்ம ஒட்டச்சி பேசிடணுங்க, அப்போ தான் எல்லாமே வெளியே தெரியும். பாருங்கள், அந்த காலம் போக்சோ குற்றவாளிகள் அதிகம், இன்னைய விட அதிகம்னு தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். பாருங்கள், நாங்கள் பள்ளியில் 2-3 பள்ளிகளில் நான் வேலை பார்த்துருக்குறேன். அதில் ஒரு பள்ளிகளில் ஒரு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து பேசுகிறோம். நம்ம சின்ன குழந்தைங்கள வளர்க்குறத பற்றிலான ஒரு விஷயங்களை பேசிகிட்டே இருக்கும்போது, நாங்கள் எங்களுடைய சின்ன வயசில் நடந்த விஷயங்களை ஒவ்வொருத்தராக பகிர்ந்துக்கிட்டோம். ஏன் நாம் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தாக்கம் இருந்தால் நம்ம இன்னும் ரொம்ப பாதுகாப்பை கொடுக்க நினைப்போம் இல்லையா? ஸோ அப்போ பகிரும்போது ஒரு நபர் கூட அதில் பாதிக்கப்படாத நபர் இல்லைங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி பட்ட கேடுகட்டவர்களால், அதுலேயும் குறிப்பாக உறவினர்களாகவே இருப்பாங்க. ஸோ இதை இப்போ தற்போதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. மருத்துவர்கள் பேசுகிறாங்க, பாதிக்கப்பட்டவங்கள்லேருந்து நிறைய பேர் இதை பேசுகிறாங்க. உண்மை, நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எவ்வளோ அளவுக்கு அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இப்போ ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டால் அவங்க பிள்ளைங்களை வெளியே விட பயப்படுவாங்க, அவங்க வேலை கிடைச்சாலும் விட பயப்படுவாங்க. குமரி மாவட்டத்தில் அப்படி தான், வேலைக்கெல்லாம் பெண்களை ரொம்ப வெளியே விட பயப்படுவாங்க. இப்போது எவ்வளோ அந்த திருவாடு சிஸ்டம் எல்லாம் இன்னலுக்குள்ள மக்கள் ஆக்குனது. ஸோ அதனாலங்க இப்போ தான் கொஞ்சம் பேர் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் பாதுகாக்கிறாங்க. நேமையும் பாதுகாத்து அதுக்கு உரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றாங்கங்கிறதுனால தான் இப்போ வெளியவே சொல்ல வர்றாங்க. இந்த ஃப்ரெண்ட்லி மூவ் அவசியங்க. அதுலேயும் நிமிர் திட்டத்தின் மூலமாக நிறைய பெண்மணிகள் இதுலேயே பெண்மணிகள் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய தண்டனைகளை நம்ம இந்த மாதிரிப்பட்ட போக்சோ குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும். அதுலேயும் பெண் குழந்தைகள் வெளியே தெரியாமல் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை கருதி அதெல்லாம் பாதுகாக்கிறாங்க மிகப்பெரிய அளவில். நமக்கு அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஏன் தண்டனை கொடுக்கணும்? இவங்களுக்கு 25 ஆண்டு இப்படியெல்லாம் கொடுத்தாதாங்க அடுத்தது உள்ளவன் இதை பார்த்து இவ்வளோ தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பயப்படுவான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் போக்சோ குற்றங்கள் முன்பு ரொம்ப அதிகம். ஆனால் 2012 தான் இதுக்கான ஆக்ட் வந்தது. அதுவுமே இப்போ தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாங்க. பாதிப்பை ஏற்படுத்துகிறவன் ஜாலியாக சுற்றும்போது பாதிக்கப்பட்டவங்க கட்டாயமாக இவங்களை பிடிச்சு கொடுக்கணுங்க. எந்த பயமும் படாதீங்க. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக காவல்துறையை அணுகுங்க. நன்றி.